அதிமுக பாஜகவோட கூட்டணியில தாவேகா இடையே வாய்ப்பு இருக்கா? அவர் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? தாவேகா காங்கிரஸ் தரையில நின்று இந்த போட்ல ஏறுவோமா அந்த போட்ல ஏறுவோமான்னு பாத்துட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அங்க இருந்து விஜய் எங்களோட பேசுறாரு. கிறிஸ் அவர் என்ன சொல்றாரு, ஏர்போர்ட்ல இறங்கின உடனே விஜய்கிட்ட பேசினா தப்பு இல்லைன்னு அவர் பேட்டி கொடுக்கிறாரு. அதிமுக பாஜகவோட கூட்டணியில தாவேகா இடையே வாய்ப்பு இருக்கா? அவர் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? தாவேகா அவர் தான் போட்டின்னு சொல்றாருங்க. திமுக கூட்டணிக்கு தாவேகா விஜய் தான் போட்டின்னு சொல்றாரு. அது எந்த கணக்கு அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுனுக்கு தான் தெரியும். எப்படிங்க எல்லாரும் கருத்து கணிப்பு சொல்றீங்க, 10% 15% வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு 40% 50% ஓட்டு வேணும். அப்படியே 4 முனை போட்டினாலும் 35% 40% ஓட்டு வேணும். 10% ஓட்டு வச்சிருக்கிறவரு எப்படி திமுகவுக்கு போட்டியா இருக்க முடியும்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது, அவர் ஓபன் டாக்குமெண்ட் விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டாரு, எல்லாரும் வாங்க என் கூட வரவங்களுக்கு எல்லாம் ஆட்சியில பங்கு தர்றேன்னு. ஒரு பக்கம் திமுக இருக்க கட்சிகள் ஆட்சியில பங்கு வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. அவர் வாங்கன்னு கூப்பிட்டா கூட யாரும் போலையே. அது ஒரு இயல்பா அரசியல்வாதிகள் தலைவர்கள் சிந்திப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு கூட்டணி 30% நிரந்தரமா வச்சிருக்கு, இன்னொரு கூட்டணி 25% நிரந்தரமா வச்சிருக்கு. அவங்க 2 பேரும் போவாங்களா? 10% இருக்கிற 5% இருக்கிறவங்க போவாங்களா? அப்ப நீங்க கற்பனையில கோட்டை கட்டலாம். இந்த தேர்தல் களம் பல பேருக்கு பல விஷயங்களை புரிய வைக்கும். அதுல சகோதரர் விஜய்க்கும் அது புரிய வைக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.